நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அரசியல் நிகழ்வுகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது அவதூறாக எந்த யூடியூப் சேனல்லாம் பேசியிருக்காங்களோ அவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. சீமான் அவர்களை நிறைய பேர் விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்க. 15 ஆண்டு காலமா அரசியல்ல பயணிக்கிறாரு, ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கல அப்படிங்கிற ஒரு பார்வை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க 15 வருஷமா இந்த களத்துல இருக்காங்கன்னு நான் இந்த இடத்துல பெருமையா சொல்லிக்கிறேன். மக்களுக்காகவும், மரத்துக்காகவும், மாட்டிற்காகவும், நிலத்துக்காகவும், தண்ணிக்காகவும், விவசாயத்திற்காகவும் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த வார்த்தையை சொன்னாங்களா, என்ன காரணம்னு தெரியல. ஆனா அதை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன், வரவேற்கிறேன் அப்படிங்கிறத நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். சீமான் குறித்து அவதூறாக எந்த யூடியூப்ல பேசினாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். மரியாதைக்குரிய முதல்வர் பத்தி அவதூறாக பேசினா நடவடிக்கை உடனே எடுக்கிறாங்க. இதை பத்தி ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சொல்ல வந்த விஷயம். இதுக்கு அடுத்தபடியே எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள ஒரு அமைச்சர் ஒரு அவதூறா பேசின ஒரு ஆடியோவை நான் எல்லாருமே கேட்டோம். அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நம்ம கடந்து போயிடலாமா? அதைத்தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஒரு அமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன், சம்திங் அதான் நினைக்கிறேன், எந்த துறைன்னு சரியா தெரியல. அந்த துறையோட அமைச்சர் அந்த அவங்க கட்சியிலே உள்ளவங்கள பத்தி ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தி அவங்களை ரொம்ப விமர்சிச்சிருக்காங்க அப்படிங்கிற காணொலியை, அதாவது ஆடியோவை நான் எல்லாருமே பார்த்தோம். அது அவ்வளோ ஈஸியாலாம் கடந்து போயிட முடியாது. இவங்க இதுக்கு முன்னாடி அதிமுகவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு முக்கிய புள்ளியாக இருந்த ஜெயலலிதா அவர்களை பற்றி சொல்றாங்க. ஆனா அவங்க அவங்க கட்சிக்குள்ள எது நடந்தாலும் உடனே அதுக்கான தலைமை ஸ்டெப் எடுக்கும். இங்க எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கிறது கிடையாது. ஒரு அமைச்சர் பேசியிருக்காங்க, அதை பத்தி எந்த விதமான ஸ்டெப்பும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் தன்னோட குழந்தைக்காக மாத்திரையை உடைச்சு கொடுத்தாரு. அந்த நிகழ்வு எல்லாருமே பார்த்தோம். அதை பத்தி யாரும் எதுவும் பேசல, தலைமையும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. 2 தகவலை நான் அவங்கள்ட்ட பகிர்ந்துட்டேன். ஒன்று டிவிக்கள் நடந்த நிகழ்வு, இதுவும் வருத்தமான நிகழ்வு தான். சீமான் அவர்கள் அவதூறாக பேசுகிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க நிகழ்வு. இது இல்லாமல் 3ஆவதாக ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். இந்த 2 விஷயத்த பேசிட்டேன். 3வது விஷயம் எலன் மாஸ்க் உலக பணக்காரர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு, இன்னும் ஒரு 10 வருஷத்துல கரன்சிக்கான மதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரன்சினா இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளுடைய உழைப்பு, அதுக்கு மேன் பவர், அதுக்கான இபி சார்ஜ், A to Z எல்லாமே அந்த பொருளோட மதிப்பு உயர்த்துறதுக்கு தான் பயன்படுது. கரெக்டா? இப்போ ஒரு பென்சில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த பென்சிலுக்கு உழைப்பு இருக்கும், அதுக்கு ஹியூமன் மேன் பவர் இருக்கும், எலக்ட்ரிசிட்டி இருக்கும், A to Z எல்லாருடைய காஸ்ட்டையும் சேர்த்து போட்டு தான் அந்த பொருளோட மதிப்பை தீர்மானிக்கிறாங்க. பணத்துக்கு மதிப்பே இருக்காது இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி உலக பணக்காரர் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் குறிப்பிட்டிருக்காங்க. இதை நம்ம ஈஸியாக கடந்து போயிட முடியாது. இது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நித்யானந்தர் அவங்களும் சொல்லியிருக்காங்க. மற்ற ஒரு சிலரும் சொல்லியிருக்காங்க. அதாவது சொல்லுவாங்களே, எதிர்காலத்தை கணிச்சு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்க கணிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்னா, ஏஐ ரோபோக்கள்லாம் அதிகமாக ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையை அது ஈஸியாக செஞ்சுட்டு போயிடும். அப்படி செஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், ஒரு பென்சிலை ஒரு ரோபோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய பென்சிலை அது மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துரும். இதை வாங்குறதுக்கான காஸ்ட் கம்மி பண்ணால் மட்டும்தான் மக்கள் வாங்குவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ பொருளோட மதிப்பு குறையும். மதிப்பு குறையும் போது அது இலவசமாக கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. பணத்துக்கான வேல்யூ இருக்காது எதிர்காலத்தில் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? உண்மை சொல்லப்போனால் அம்பேத்கரோட கண்ட கனவு சாதி மத ஒழிப்பு அது நிறைவேற போகுதுங்கிற ஒரு பார்வையை நான் அதில் பார்க்குறேன். எலன் மாஸ்க் சொன்னதுக்கும் அம்பேத்கர் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்குறீங்களா? அதுக்கு எதுக்கும் அதையே இதோட கம்பேர் பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்களா? அர்த்தம் இருக்குது. என்ன தெரியுமா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமே, இப்போ நான் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கேன், நான் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் நிறுவனராக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இல்லைன்னா கடந்து போயிட முடியாது. இருந்தாலும் அதுக்கான உங்களுடைய உழைப்புக்கான உங்களுடைய திறமைக்கான மதிப்பு இருந்தாலுமே இது ஒரு பக்கம் இருக்குது. இது கிட்டத்தட்ட சாதியை வளர்க்குற மாரி, மதத்தை ஊக்குவிக்கிற மாரி இருந்தாலும் இது எல்லாம் ஒழிஞ்சா மட்டும்தான்
சாதி மத ஒழியும். அம்பேத்கர் சொன்ன பார்வையில் சொல்ல போனால் கிட்டத்தட்ட. அப்போ பணத்தோட மதிப்பு குறையுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ரோபோவை கண்டுபிடிச்சிருவாங்க. ரோபோ உருவாக்கிடும். எல்லா மேனுஃபேக்சரிங் பொருள் A to Z எல்லாத்தையுமே ரோபோ பார்த்துக்கும். அப்படி பார்த்துக்கிச்சுன்னா, இங்கே மக்களுக்கான சாதி மதத்திற்கான எந்த விதமான முன்னேற்ற பாதையும் எதுவுமே இருக்காது. அதனால காலப்போக்கில் அது வந்து அழிஞ்சிரும். ஹியூமனிட்டி வளர்ந்துரும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். இது போல் இன்னும் சுவாரஸ்யமான தகவலை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது கரெக்டாக வருமா, சரியா, என்ன ஏதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.